பாலிரிதம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பாடல்ல பல தாளங்கள் அப்படின்னும்போது, 1லேருந்து 2 தாளம் போலாம். 3 தாளம், 4 இந்த மாதிரியான ஒரு டைப்ல ஒரே பாடல்ல முடியுமா? அப்படிங்கிறது வந்து ராஜா சார் ஒரு பாடல் பண்ணியிருக்காரு. அந்த பாடல் தான் பிதாமகன் படத்துல வரக்கூடிய "அடடா அகங்காரம் ஆதிக்க கை" அப்படிங்கிற ஒரு பாடல்ங்க. இந்த பாட்டு வந்து ஏன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு வந்து ஆக்சுவலா என்ன டைம் சிக்னேச்சர்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ ஒண்ணு தான் இருக்கும். ஆனா, அத ரொம்ப ட்ரிக்கியா பண்ணியிருக்காருன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வேற வேற மாரி போது. அடகா அகஹார டரடடாடடடடடடா தகதிமி தகஜொன்னு தகதிமி 1, 2, 3, 4 1 அப்படி போயிட்டுருக்கு. தனனனனனனானா தனனனானனானா ரூபக தாளத்துக்கு பேரு 6/8 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5 தனன நனன தனன நனன தனன நான தனன நான தொன நானனனானனா. இப்ப சரணம் பார்த்தீங்கன்னா வேற மாரி தானனான தானே தனனன 1, 2, 3, 4, 5, 6, 7 டன் 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 டாங்க 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 டாங்க. ஏன் 7, 8க்கு போயிட்டாரு அந்த இடத்துல சரணத்துல. இப்படி பல வகையில இந்த சேஞ்சஸ் போறதுக்கான காரணம் என்னன்னு யோசனை பண்ணி பார்த்தா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? பிதாமகன் படத்துல விக்ரம் அவர்களுடைய அந்த கதாபாத்திரம், அந்த கோபத்துல கண்ணு முன்னு தெரியாம, மனசுல அந்த ஒரு நிலை தெரியாம போகக்கூடிய ஒரு இடத்துல கோவத்துல, "ஐயோ! என் ஃப்ரெண்டுடா, இவன் தான்டா என் உசுருடா, என் தம்பி மாரிடா, இவன கொன்னுட்டியே, உன்ன நான் சும்மா விடுவேனா?" அப்படின்னு போகும்போது தான் அந்த தரகட 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 அந்த மியூசிக்லயே பாருங்களேன், ஒரு பக்கத்துல உருமி, இன்னொரு பக்கத்துல வந்து அந்த ரோலிங் அந்த நகர பீட்டு, இந்த உருமியும் நகரையும் போட்டு உள்ள நகர்ந்து போனா, உனக்கு கண்ணு முன்னு தெரியல, உனக்கு உனக்கு தாளம் தெரியல, உனக்கு வந்து வாழ்க்கை தெரியல, உனக்கு வந்து மனிதன் தெரியல, அந்த யாருன்னு தெரியல, அவன் சும்மா விடமாட்டான் நானு அப்படிங்கிற அந்த கோவத்துல போகும்போது, தாளம் ஒரே தாளத்துல இருக்குமா? அத மாத்துனா என்ன? அப்படின்னு பண்ணியிருக்காரோ ராஜா சார் அப்படின்றது எனக்கு தோணுது. அப்படி ஒரு அருமையான ஒரு கம்போசிஷன். இந்த தாள டிஃபரன்ஸஸ் எல்லாம் வந்து பிடிச்சு மியூசிஷியன்ஸ் வாசிச்சதும், கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடுனதும் வேற லெவல். இனி இந்த பாட்ட இப்படி யோசிச்சு கேட்டு பாருங்க. அப்படி ஒரு பாடல்.